செல்லும் உயிர் காக்கும் ரகசியம் உரியவருக்கு உண்டு. அது ஒண்ணுமே புரியலையே. இத பாக்க சொல்ல தாடிகாரன் நாகமலை ஜமீனுக்கு தான் போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த லேக்காக்கு பொறுப்பே இல்ல. என்னத்துக்கோசரம் தாடிகாரன் அங்கெல்லாம் கூட்டின்னு போனோம்? பெரிய பிரச்சனை ஆகுதே. தினமும் கெமிக்கலு, இது பெயிண்டோட கலக்கிறதாச்சே. இது யார் இங்க கொண்டாந்தது? இத பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னால வந்த பெயிண்டிங் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டப்பாலாம் இங்க இருக்குது. ராணி, அப்போ இங்க ஏதோ பிரச்சனை இருக்குது. விட்டுறாத ராணி, இது விட்டுறாத. அப்பால தாடிகாரனையும் விட்டுருவ நீ. ராணி ப்ளீஸ், உடனே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. தாடிகார குட்ட வாட்ச் இருக்கு சொல்ல என்ன கவலை. இந்த ஓவியத்தை ஸ்கேன் பண்ணி இது எந்த காலத்து ஓவியம்னு சொல்றியா வாட்ச்? இந்த ஓவியத்தை இப்பதான் வரைஞ்சிருக்காங்க. இது இப்போ வரைஞ்சதா? ஐயோ, யார் இந்த வேலையை பண்ணி வச்சுக்கிறான்னு தெரியலையே. என்னது இது? அந்த ஆளு பாம்பு சுத்தி நிறுகுது. மிகப்பெரிய இச்சையே நாகமலை ஜமீன் வாரிசுடன் கலவிதான். அந்த கலவி திரும்ப நாக பௌர்ணமி திதியில், அதுவும் 200 வருடங்கள் கழித்து, அதே இச்சாதாரிக்கு அடுத்த கட்ட ஜனனம், ஜமீன் வாரிசுக்கு மரணம். உயிர் பிழைப்பது அரிது.